ஸோ கைஸ் இன்னைக்கு நிலைமை இப்படி தான் இருக்குது. நம்மளுடைய தாமிரபரணி ஆறு ஆத்தூரில் இருக்கிற திருச்செந்தூர் டு தூத்துக்குடி போகிற மெயின் ரோடு பார்த்துடுங்க, எவ்வளோ வெள்ளம் போகுது. இன்னும் ஒரு 2 அடி வந்துட்டுனா இந்த பாலம் முங்கிரும் பார்த்துடுங்க. கீழே தரப்பாலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போக்குவரத்துக்கு. மேல் பாலமும் க்ளோசிங் தான். இப்போ வந்து லோக்கல் ஆளுங்க மட்டும் பைக்கை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து, அதாவது திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் தூத்துக்குடி போகணுன்னா இந்த வழியாக வர முடியாது. அப்படியே குறும்பூர் போய் அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரி போய் அந்த பாலத்தில் போயிட்டு ஏரல் மறுபடியும் வந்து நீங்கள் தூத்துக்குடி போகணும். இந்த இதில் சுத்தமாக அலோடு கிடையாது. ஒருவேளை நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா, அதுவும் இப்போ காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா மட்டும்தான் அலோது அனுமதி. இப்போ காலையில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த தண்ணி குறைஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா அந்த கீழ்ப்பாலத்துலையும் தலைவுனா, ஆனால் தண்ணி குறையில. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தரப்பாலத்தையும் தாண்டி தான் தண்ணி போகும். பெரிய வெள்ளமாக வந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது. ரொம்ப சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது. இப்போ கரையோர பகுதியில் வாழ்கிறவங்கள கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தூர் ஓரத்தில் கரையோரம் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றியாச்சு அப்படின்னு சொன்னாங்க லோக்கல் ஆளுங்க. இந்த பக்கம் ஆற்றுக்கு 2 பக்கம் கரையில் இருக்கிறவங்கள மட்டும் ஊருக்குள்ளே தண்ணி வந்துருமா இல்லையான்னுட்டு அவங்களுக்கு பயமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இந்த போன வருஷம் மாதிரி இந்த பிரச்சனை பெருசாக வரக்கூடாது. கரை உடஞ்சி தண்ணி ஊருக்குள்ளே வந்தது தான் போன வருஷம் இருந்ததுலே பெரிய பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை இந்த வருஷம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். போன வருஷம் அழிவு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளே பார்த்தோம் நேரில். நான் இப்போ ஆத்தூர் ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரே துண்டிக்கப்பட்டுச்சு. ஒரு 3 நாளாக ஹெலிகாப்டரில் தான் சாப்பாடு போடுற அளவுக்கு இருந்துச்சு. ஆத்தூர், ஏரல், முக்காணி, அப்புறம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அந்த ஹெலிகாப்டரில் இப்போ சாப்பாடு போடுற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த மாதிரி மோசமான நிலைமை இந்த வருஷம் வரக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாமிரபரணி அதோடைய தரம் எவ்வளவோ அது நிறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கரையெல்லாம் இதுலேருந்து பயங்கரமாக தண்ணி இங்கே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாம் கரை ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வெள்ளம் ஒருவேளை மற்ற இதிலெல்லாம் திறந்து விட்டாங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப பாதிப்பு அதிகமாக தான் ஆகுங்க. மற்ற டேம்லலாம் இப்போது கடனா நதியும் நமக்கு ராம நதி மட்டும் தான் திறந்து விட்ருக்காங்க. அதுவே இவ்வளோக்குள்ளே வெள்ளமாக இருக்குது. இப்போ நமக்கு பாபநாசமும் சேர்வலாரும் திறந்து விட்டாங்கன்னு வைங்களேன், அதோட மோசமான ஒரு கண்டிஷனாக வரும். அப்படிலாம் திறந்து விட்டுறக்கூடாது, சேஃபாக இருக்கணும். அப்படிலாம் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் இப்போதைக்கு பயமாக இருக்குது. எப்போவுமே மழை பெய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இந்த 2 வருஷமாக வந்து மழை வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி தான் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. பார்க்குறக்கே இப்போ பகல் நேரத்தில் நல்லா இருக்குது. பகல் நேரத்தில் கொஞ்சம் இது தாழ்வான பகுதிகளில் வீடு இருக்கிறவங்க, பொதுமக்கள், அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு தான். நிறைய வாழ்வாதாரத்தை இழந்து தான் நிற்கிறாங்க இந்த மழையினால். போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி. பஸ்ஸில் வந்தவங்கெல்லாம் அங்கே இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க இங்கேருந்து பாலத்தை தாண்டி ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாச்சுன்னா அவங்களுக்கு பஸ் கிடைக்கும்னு நடந்து போயிட்டுருக்காங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களும் இங்கேயே இறக்கி விட்றாங்க. இந்த வழியில் இந்த பக்கம் ரூட்டில் அலோடு கிடையாது, அதனால் இங்கே இறக்கி விட்றாங்க. இந்த முக்காணி ரவுண்டானாவில் வந்து போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் நின்று எல்லாரையும் அந்த பக்கம் போகக்கூடாது, திருச்செந்தூருக்கு ஆற்று பாலத்துக்கு மேலே பாலம் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அலோடு பண்ண மாட்டேங்கிறாங்க. தரப்பாலத்துலையும் தண்ணி போகுது, அதனால் அலோடு கிடையாது. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்காணி ரவுண்டானா, நான் நிற்கிறது முக்காணி ரவுண்டானா. இப்போ தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு வர்ற வண்டியெல்லாம் இங்கே வந்து இங்கே லெஃப்டில் திரும்பி போகும் பார்த்துடுங்க. இப்போ அவங்க வந்து அந்த பாலம் மூடினதுனால இப்போ நேராக போக சொல்லி ஏரல் வழியாக போய் ஏரல்லையுமே பாலம் கொட்டாகி போச்சு. ஸோ ஏரலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆழ்வார் திருநகர்லேருந்து அதுக்கப்புறம் குறும்பூர் அப்படி வந்து அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த பாலத்தை இனிமேல் வந்து கொஞ்சம் குறைஞ்சது இன்னைக்கு தண்ணி குறைஞ்சா மட்டும்தான் கீழே அலோவ் பண்ணுவாங்க, மற்றபடி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இங்கே வந்து போலீஸ்காரங்க நின்று எல்லா வண்டியும் மறைச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த பக்கம் ஆத்தூருக்கு ஆறுமநேரி போகிறவங்கலாம் இங்கே இறங்கிடுறாங்க. இறங்கி நடந்து ஆத்தூருக்கு போனீங்கன்னா, ஆத்தூருக்கு ஒரு பெரிய பாலத்து மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏதாவது ஆட்டோவோ இல்லை பஸ்ஸு பிடிச்சி நீங்கள் போகலாம். ஸோ மற்றபடி நீங்கள் திருச்செந்தூர் வரணும்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு நார்த் தமிழ்நாட்டிலேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னாச்சுன்னா குறைஞ்ச ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. அப்படி ஒருவேளை வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த முக்காணி ரவுண்டானிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் சுற்றி தான் நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருக்கும்.